வணக்கம். நம்ம நியூஸ்ல சில நியூஸ் சொல்லியிருந்தோம். அதுல மெட்டல்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்க அதை நீங்களே அனலைஸ் பண்ணீங்க. கேஸ் பேஸ்ட் அண்ட் எல்என்ஜி ரைட் பேஸ்ட் இல்ல பவர் செக்டார் யாரெல்லாம் நாங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 7 ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னமும் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல. பட் இந்த 7 ஸ்டாக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பை சைட்ல தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. ஷேர் பண்ணலாம் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றதுல நீங்க சப்ஸ்கிரிப்ஷனோ லைக் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இன்னமும் நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு. ஃபர்ஸ்ட் பிபிசிஎல் டே சார்ட் ரைட். டே சார்ட்ல ஒரு நல்ல ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கொடுத்து டார்கெட் அச்சீவ் ஆகி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி நீங்க இந்த லெவலுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னால் ரைட், அதை நீங்க ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கலாம். 592 ஆர் 94 ஆர் 93 ஈவன் 90 கூட நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இதுக்கான அப்சைட் டார்கெட் ஆர் எது வரைக்கும் போகும்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 720 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப ஏப்ரல் கடைசி இல்ல மே செகண்ட் வீக்ல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம எல்என்ஜி ரிக்வயர்மெண்ட் இம்போர்ட் பண்ண போறாங்க. இது பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு பேசஸ்ல நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ். இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஐஓசியும் ஆல்மோஸ்ட் பிபிசிஎல் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பேட்டர்ன்ஸ்ல தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரேலி, ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ், போத் பிரைஸ் கரெக்ஷனும் நடந்திருக்கு, டைம் கரெக்ஷனும் நடந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் நீங்க போடணும்னு நினைச்சால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 52 அந்த ஜோன் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 152 வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். இதுக்கான அப்சைட் டார்கெட் எவ்வளவு போகும்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 210 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் ஜிஎஸ்பிஎல் ரைட், குஜராத் கேஸ் இன்னைக்கு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இந்த ஸ்டாக் வீக்லி சார்ட்ல கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, டே சார்ட்ல கரெக்ஷன்ஸ் பண்ணல. ப்ராபப்ளி இது அந்த அளவுக்கு சீக்கிரமா மேல போகாது. பட் டெஃபினட்டா படுத்திட்டு நம்ம சொன்ன டைம் டார்கெட்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது டவுன் சைடு அதுக்கப்புறமா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நிச்சயமா அப்சைடு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எவ்வளவு தூரம் போகும்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 440 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பத்துக்குள்ள போகும்? மோஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்டாக் நீங்க ஐஓசியும் எடுத்துக்கிட்டா மே மாசத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சம்வேர் அரௌண்ட் ஏப்ரல் எண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது கெயில் இன்னைக்கு ஒரு வால்யூமோட தூக்கி இருக்கு. அண்ட் ஒரு டீசன்ட் பிரேக் அவுட்னு வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகி வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுக்கான இமீடியட் இலக்கு எங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 212 213 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எங்க இருக்கு? 180ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 30 ரூபா நம்ம பேசுறோம். 15% அப்சைட். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் அப்படிதான் இருக்கு. அடுத்தது ஓஎன்ஜிசியும் கெயிலும் ஆல்மோஸ்ட் சார்ட் ஃபார்மேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபாலு, ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன், பிரேக் அவுட் ஆகல. பட் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால், பிரேக் அவுட் ஆலாட்டினாலும் நீங்க யோசிச்சுக்கலாம். இது அரௌண்ட் 304 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் ஏப்ரல் மேக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எங்க இருக்கிறோம்? ஆல்மோஸ்ட் 265ல இருக்கிறோம். இங்க ஒரு 35, அங்க ஒரு 5, ஸோ 40 ரூபா. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 10 to 12% அப்சைட் மூவ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிறது நம்ம ஊரு கம்பெனி பெட்ரோநெட் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு கெயில் மாதிரி இருக்கு. என்ன கன்சாலிடேஷன் ஆகும்போது கீ சைடு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன், அந்த ஜோனை நீங்க ஸ்டாப் லாஸா எடுத்துக்கலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 255 நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு இதுக்கான இலக்கு 310. மறுபடியும் 15% அப்சைட் நம்ம பார்க்குறோம். 15-20% அப்சைட் நம்ம பார்க்குறோம். அண்ட் இதுவும் ஏப்ரல் எண்டு இல்ல மே ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதானி பவர் பவர் செக்டார் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன், ஆல்மோஸ்ட் 4 மாசமா ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு.
இதுக்கான இலக்கு 605. இப்போ எங்க இருக்கிறோம்? 522ல இருக்கிறோம். 605 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. க்ளோஸ் அபவுட் 18% அப்சைடு. இதுவும் வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7 ஸ்டாக் பார்த்தோம். டக்குன்னு நம்ம பார்த்தோம். என்ன ஸ்டாப் லாஸ், என்ன இலக்குன்றது நம்ம பார்த்தோம். மறுபடியும் நான் ஒருத்தர சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது. இது ஸ்டாக் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்குமா வாங்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.